இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. சரி, 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டதுன்னு தெரியுது. யாரால் நிறுவப்பட்டது? கோரி முகமதுவால் நிறுவப்பட்டது. இதான் கேள்வி. கோரி முகமதுவால் 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. கோரிக்கு மகன்கள் இல்லை. சரி, மகன்கள் இல்லை. இதனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இராணுவ பணிக்காக பண்டகன் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை பயன்படுத்தினார். பண்டகன் என்பது என்ன? அடிமைகள்னு சொல்லணும். இந்த பண்டகன் அடிமைகளை பயன்படுத்தியது யாருன்னு கேட்டால் கோரி முகமதுன்னு சொல்லப்படுது. இந்த பண்டகன் எனும் சொல் என்மொழி சொல்லுன்னு கூட கேட்பாங்க. பாரசீக சொல். பண்டகன் என்பது பாரசீக சொல். இந்த அடிமையாக இருக்காங்க இல்லையா, பண்டகனா பணி செய்ய வந்த இந்த அடிமைகள் மாகாணத்தினுடைய ஆளுநர்கள் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்து வர ஆரம்பிச்சாங்க. இப்போ சுல்தான்களாகவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அடிமைகளாக இருந்தவங்க தான் சுல்தான் மரபை ஆரம்பிச்சாங்க. டெல்லி சுல்தான் மரபை ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ கோரி முகமது இறந்துடுறாரு. 1206 இறந்துடுறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோரியினுடைய ஒரு சிறந்த அடிமைன்னு சொல்லலாம். அவர் தான் குத்புதீன் ஐபக்கு. இவர் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு அரசனாகவே குத்புதீன் ஐபக்கு தன்னை அறிவித்து கொண்டான். எப்படி? இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிக்கு தன்னை அரசனா அறிவித்து கொண்டான் குத்புதீன் ஐபக்கு. இப்போ அடிமை வம்சத்தை ஆரம்பித்தது யாருன்னு கேட்டால் குத்புதீன் ஐபக்னு சொல்லி நம்ம சொல்லணும். இதை மாம்லுக்னு சொல்லலாம். அடிமை வம்சத்தை நீங்கள் மாம்லுக் அப்படின்னு சொல்லலாம். இது மாம்லுக்னா நீங்கள் அரேபிய மொழி இருக்கு இல்லையா, அந்த அரபு மொழியில் மாம்லுக் அப்படின்னு சொன்னால் அது அடிமைன்னு பொருள் தருது. இந்த அடிமை வம்சத்தில் எடுத்தால் குத்புதீன் ஐபக் ஃபஸ்ட்டு, அடுத்து இல்துமிஷ், அடுத்ததான் பால்பன். முக்கியமானவங்க இந்த 3 பேரையும் சொல்லி சொல்கிறாங்க. 3 பேருமே மாபெரும் சுல்தானாக அடிமை வம்சத்தில் இருந்தவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அடிமை வம்சம் மொத்தமாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்யுது அப்படின்னு கேட்டால் 84 ஆண்டுகள் ஆட்சி செய்யுது. குறிப்பிட்டு சொல்லுங்களேன். 1206 இருந்து 1290 வரைக்கும் ஆட்சி செஞ்சுதுங்க.